சீமான் திரும்பவும் பெரியார விமர்சிக்கிறார். பெரியார அவர் விமர்சிக்கிறதுக்கான காரணங்கள் தொடர்ந்து அவர் மேல ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா திரும்பவும் தேர்தல் நெருங்குற டைம்ல தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் ஏன்னா கடந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் பெரியார விமர்சிச்சாரு. இப்போ சட்டமன்ற தேர்தல் நெருங்கும்போது இப்ப திரும்பவும் பெரியார விமர்சிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன காரணம்? என்ன காரணம்னா, நீங்க சொன்ன மாதிரியே கரெக்டா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பெரியார பயங்கரமா விமர்சிச்சாரு. ஆஃப்டர் எலெக்ஷன் அதோட அமைதி ஆயிட்டாரு. இல்லையே, ஆனா பெரியார விமர்சிச்சுட்டு ஈரோடுல அந்த இடைத்தேர்தல் நின்னு வாக்கு வங்கி வாங்கினாரு. இருங்க, அதாவது இது ஆயிடுச்சு. நீங்க கேட்டீங்களா ஈரோடுல வாக்கு வாங்கி, அதிமுக அந்த தேர்தல்ல நிக்கவே இல்லை. அப்போது அவங்களுடைய ஓட்டு, அது இல்லாம நாம் தமிழர் கட்சி அவர் பேசிய பேச்சுகளுக்கு மயங்கிற ஓட்டெல்லாம் அவருக்கு விழுந்ததுன்னு தான் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப மீண்டும் அவர் பெரியார இது பண்ணியிருக்காருன்னா, பெரியார விமர்சிக்கிறாருன்னா, அவரும் பாஜகவுடைய கைப்பாவையா மாறி ரொம்ப நாள் ஆகுது. புரியுதுங்களா? அதுதான் பார்ப்பனியத்தை வைத்து பார்ப்பனிய கடபாரியை வைத்து திராவிடத்தை உடைப்பாராம். நீ இல்ல ராஜா, உங்க அப்பா இல்ல, உங்க தாத்தா ராஜாஜி இருக்கிறாரு. இப்ப அவர் கையில போய் கேட்டுப்பாரு, பெரியார்னா யாரு, பெரியாருடைய இயக்கம் எப்படி செயல்பட்டதுன்றது. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம ஒண்ணு சொல்லியிருக்காரு, பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்க்காதீங்க. ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்க்காதீங்க. ஏன்னா இதுல மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கு. என்னன்னா, மதவாத சக்திகள் பெரிய அம்பேத்கரை தூக்குகின்ற ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கும்போது பெரியாரை ஏன் தூக்க மாட்டாங்கன்னா, அம்பேத்கர் பின்பற்றினார் பார்த்தா இந்து மதத்துல இருந்து விலகி இதுல பௌத்தத்துல போய் சேர்ந்தாரு. பௌத்த மதம் யார வழிபடுறாங்கன்னா புத்தரை வழிபடுறாங்க. அப்ப அவர்கள் மதவாதிகள் என்ன பண்றாங்கன்னா, புத்தரை இந்துவா மாத்துறாங்க. எப்படி சாய்பாபா இஸ்லாமியரான சாய்பாபாவை இந்துவாக மாற்றி விட்டார்களோ, அது போல புத்தரை இந்துவா மாத்துறாங்க. அதுதான் நம்ம ராமர் சிலை வச்சாங்களா அயோத்தியில, அதுல புத்தருடைய சிலைய செதுக்கி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது புத்தரை இந்துவாக மாத்திட்டா புத்தரை பின்பற்ற அம்பேத்கரையும் இந்துவாக மாற்றலான்றது அவங்களுடைய கனவு. ஆனால் தந்தை பெரியார் அப்படி கிடையாது. இந்து மதத்துல இருந்து கொண்டு இந்து மதத்துல இருக்கின்ற மூட நம்பிக்கைகளும் பகுத்தறிவுக்கு எட்டாத செயல்பாடுகளையும் விமர்சிச்சாருன்றதுனால அவரை போய் எந்த மதத்துல வச்சு அடக்குறதுன்றது அவங்களுக்கு தெரியல. அதனால என்ன பண்றாங்க, பெரியார் மேல விமர்சனங்களை வைத்து கொண்டு வருகிறாங்கன்றத நான் பார்ப்பேன்.